விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். அப்போ விசுவாசிக்கிறவன் தேவன் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறது என்று என்ன செய்யணும்? கர்த்தர் என்னுடைய ஜெபத்தை கேட்கிறார் அப்படின்னு நீங்க விசுவாசிங்கன்னா உங்க ஜெபம் கேட்கப்படும். அப்படிதான் நம்ம நம்பினாங்க. ஆண்டவர் சொன்ன ஒரே வார்த்தை, நீ விரும்புகிறபடி உனக்கு கடவுது. அல்லேலூயா. தேவன் நம்முடைய விருப்பத்தை என்ன செய்யறாரு? நிறைவேற்றுகிறார். அப்ப உங்களை குறித்து நீங்கள் என்ன விசுவாசித்தாலும் அப்படியே உங்களுக்கு ஆகிவிடும். உங்களை குறித்து நீங்க என்ன விசுவாசிக்கிறீங்க அது அப்படியே ஆகிடும். அல்லேலூயா. உங்க மனதின் வல்லமை அறிந்து வேலை செய்ய நீங்கள் அதிகமாய் கற்றுக்கொள்வீர்கள் என்றால் நீங்கள் கடினமாய் பிரயாசப்படுவது குறைஞ்சிடும். கர்த்தர் மேல உங்க விசுவாசத்தை வச்சீங்கன்னா அல்லேலூயா உங்க பிரயாசம் குறைந்து விடும். நீங்க கஷ்டப்பட்டு எதையும் செய்ய அவசியமே இல்லை. கஷ்டப்பட்டு போராட வேண்டும் என்கிற அவசியமே இல்லை. ஆண்டவர் சொன்ன ஒரே வார்த்தை, நீங்கள் சும்மா இருங்கள், யுத்தம் கர்த்தருடையதுன்னு சொன்னார். நீ போய் என்ன செய்ய வேணாம்? யுத்தம் பண்ண வேணாம். யுத்தம் யாருடையது? கர்த்தருடையதுன்னு சொல்றார். அல்லேலூயா. அப்ப என்னன்னா நாம செய்ய வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா, உங்களை குறித்து ஆக்கப்பூர்வமான படத்தின் உளவியல் என்பது உங்கள் மனதில் உங்களையே சரியான நேர்மறையான வேதத்துல பார்ப்பதாகும். உங்கள் நீங்களே சரியான விதத்துல பார்க்கணும். கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, அல்லேலூயா, அந்த மாதிரி ஒரு நேர்மறையான வேதத்தை நீங்க பார்த்து பழக வேண்டும்.